எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு கட்சியிலும் ஆட்சியிலும் உருவாகியிருந்த வெற்றிடத்தை நிரப்பப் போவது யார் என்ற கேள்வி அதிமுகவுக்குள் எழுந்தது. தற்காலிக ஏற்பாடாக மூத்த அமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியனிடம் பொறுப்புகள் தரப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த வெற்றிடம் நிரப்பப்பட்டது. அப்படியொரு நடவடிக்கை கட்சி விஷயத்தில் எடுபடவில்லை. ஆனாலும் கட்சிக்கும் ஆட்சிக்கும் நிரந்தர ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து வலுவாக எழுந்திருந்தது. உண்மையில் தன்னுடைய அரசியல் வாரிசு என்று எம்ஜிஆர் எவரையும் ஒருபோதும் சுட்டி காட்டியதில்லை. ஆகவே எம்ஜிஆரின் இடம் எனக்கே என்று கட்சிக்குள் பலரும் கனவு கோட்டை எழுப்பிக் கொண்டிருந்தனர். பத்திரிகைகளும் காதில் விழுந்ததையும் கருத்தில் எழுந்ததையும் இணைத்து பக்கம் பக்கமாக எழுதி கொண்டிருந்தன. எம்ஜிஆரின் மரணத்தை தொடர்ந்து மூத்த அமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் தற்காலிக முதலமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். என்றாலும் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு நெடுஞ்செழியன் தற்காலிக முதல்வராக இருந்து பிறகு கருணாநிதி முதல்வரானாரோ அதுபோல நெடுஞ்செழியனை மாற்றிவிட்டு ஒரு நிரந்தர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற குரல் அதிமுகவுக்குள் எழுந்தது. உண்மையில் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஆர்.எம். வீரப்பனின் பக்கம் அதிக அளவிலான எம்எல்ஏக்கள் இருந்தனர். ஆனால் தான் முதலமைச்சராக முடிவெடுத்தால் அது கட்சிக்குள் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் எம்ஜிஆரின் மனைவி ஜானகியை முதல்வராக்கி அவருக்கு தனது ஆதரவை கொடுத்துவிட தயாரானார் ஆர்.எம். வீரப்பன். அது அதிமுகவுக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியது. குறிப்பாக ஆர்.எம். வீரப்பனுக்கு எதிராக களத்தில் குதித்த ஜெயலலிதா தனது ஆதரவை நெடுஞ்செழியனுக்கு வழங்கினார். விளைவு அதிமுக எம்எல்ஏக்கள் 2 கூறுகளாக பிரிந்தனர். முதலமைச்சர் பதவிக்கு போட்டி உருவானது. ஏற்கனவே திமுகவில் இருந்தபோது முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் கருணாநிதியிடம் தோற்று போயிருந்த நெடுஞ்செழியன் இம்முறை எப்படியும் முதலமைச்சராகிவிட வேண்டும் என்ற வேட்கையுடன் இருந்தார். ஆகவே முதலமைச்சர் பதவிக்கு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒருவேளை போட்டி ஏற்படுமானால் அந்த போட்டியில் நான் இருக்கிறேன் என்று அறிவித்தார் நெடுஞ்செழியன். ஆர்.எம்.பி. உள்ளிட்டோர் கொடுத்த நம்பிக்கை காரணமாக முதல்வர் பதவியை ஏற்க சம்மதித்திருந்தார் ஜானகி. ஆனால் நெடுஞ்செழியன் போட்டியிடுவதும் அவருக்கு துணையாக ஜெயலலிதா போன்றோர் இருப்பதும் தனக்கான முட்டுக்கட்டை என்று கருதிய ஜானகி நாவலர் நெடுஞ்செழியனிடம் வெளிப்படையாக ஆதரவு கோரினார். எம்ஜிஆரின் அடிச்சுவடை பின்பற்றி நடக்கும் வகையிலும் ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்களின் விருப்பத்தை ஏற்கும் வகையிலும் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க முன்வந்திருக்கிறேன். மறைந்த என் கணவர் எம்ஜிஆர் விட்டுச் சென்ற பணியை நிறைவு செய்வதற்கு நாவலர் நெடுஞ்செழியன் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றார் ஜானகி. அதற்கு எதிர்வினையாற்றிய நெடுஞ்செழியன் எம்ஜிஆரின் துணைவியார் என்கின்ற முறையில் வி.என். ஜானகியிடம் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவர் அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அனுபவம் பெற்றவர் அல்ல. அரசியல் பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. எது எப்படி இருந்தாலும் சரி, முதல்வர் போட்டிக்கு நான் போட்டியிடுவதில் மாற்றமில்லை என்று சொல்லிவிட்டார். அதிமுகவின் 97 எம்எல்ஏக்கள் கூடி ஜானகியை அதிமுகவின் சட்டமன்ற குழுவின் தலைவராக தேர்ந்தெடுத்தனர். இன்னொரு பக்கம் 70 எம்எல்ஏக்கள் கூடி நெடுஞ்செழியனை அதிமுகவின் சட்டமன்ற குழுவின் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளதாக அறிவிப்பு வெளியானது. கூட்டி பார்த்தால் 167 எம்எல்ஏக்கள் வந்தனர். ஆனால் அப்பொழுது அதிமுகவின் மொத்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை எம்ஜிஆரை கழித்துவிட்டு பார்த்தால் 131 மட்டுமே. ஆட்சி அமைக்க உரிமை கோரிய ஜானகியை அழைத்து பேசிய ஆளுநர் குரானா அவருக்கு ஆதரவளிக்கும் எம்எல்ஏக்களை ஆளுநர் மாளிகையில் அணிவகுக்க செய்து ஆதரவை உறுதி செய்து கொண்டு ஜானகியை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து 1988ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜானகி. இன்று வாரிசு அரசியலையும் திமுகவையும் இணைத்து பேசும் போக்கு பொதுத்தளத்தில் இருக்கிறது. ஆனால் உண்மையில் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக அவருடைய மனைவி ஜானகிதான் எம்ஜிஆருக்கு பிறகு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த வகையில் தமிழ்நாட்டின் பெரிய தலைவர் ஒருவரின் வாரிசை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திய முதல் கட்சி அதிமுகவே. அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க குறைவான கால அவகாசமே இருந்ததால்
தத்தமது ஆதரவாளர்களை பாதுகாத்து வைப்பதில் இரு தரப்புமே பெரும் முயற்சி எடுத்தனர். ஒரு தரப்பு எம்எல்ஏக்கள் பாரத தரிசனம் என்ற பெயரில் வாகனங்களில் அடைக்கப்பட்டு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணத்தில் இருக்குமாறு பார்த்து கொள்ளப்பட்டனர். இன்னொரு தரப்பு எம்எல்ஏக்கள் சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களில் சொகுசு விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டனர். அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க போதுமான எம்எல்ஏக்கள் இல்லாத நிலையில் ஜானகிக்கு முன்னால் 3 வாய்ப்புகள் இருந்தன. 1. நெடுஞ்செழியன், ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலரை தம் பக்கம் கொண்டு வருவது. 2. காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவை கோருவது. 3. திமுகவின் ஆதரவை கோருவது. 3 வழிகளிலும் பயணம் செய்ய முடிவெடுத்தார் ஜானகி. இங்கே ஜானகி என்பது ஆர்.எம். வீரப்பனையே குறிக்கும். ஜெயலலிதா பிரிவு எம்எல்ஏக்களிடம் ஒரு பக்கம் பேசிக்கொண்டே காங்கிரசின் ஆதரவும் கோரப்பட்டது. அதிமுகவும் காங்கிரசும் இயற்கையான கூட்டணி என்பதால் பிரதமர் ராஜீவ் ஜானகியை ஆதரிப்பார் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. காங்கிரசின் நட்சத்திர தலைவராக விளங்கிய நடிகர் சிவாஜி கணேசனும் ஜானகி பக்கமே நின்றார். ஜானகிக்கு காங்கிரஸ் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் ராஜீவை வலியுறுத்தினார் சிவாஜி. பிறகு ஜானகியே டெல்லி சென்று பிரதமர் ராஜீவிடம் ஆதரவு கோரினார். ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கே காங்கிரசின் ஆதரவு என்று சொல்லிவிட்டார் ராஜீவ். அத்தோடு அதிமுகவின் இரு அணிகளும் இணைய வேண்டுமென இலவச அறிவுரை கொடுத்து அனுப்பியது காங்கிரஸ். 2 வாய்ப்புகளும் பலனளிக்காத நிலையில் திமுகவின் ஆதரவை கோருவதென முடிவெடுத்தார் ஜானகி. அதன்படி ஆர்.எம். வீரப்பன் உள்ளிட்டோர் ஜானகி அரசுக்கு திமுகவின் ஆதரவை கோரினர். ஆனால் அதிமுகவின் 2 அணிகளும் டெல்லியின் ஆசையை பெறுவதில் முனைப்பு காட்டி வருவதால் யாருக்கு ஆதரவளிக்கும் நிலையில் திமுக இல்லை என்று தெளிவுபடுத்தினார் கருணாநிதி. எல்லா பக்கமும் தோல்வி கிடைத்திருந்த நிலையில் ஆளுநர் குரானாவிடமிருந்து ஒரு ஆறுதல் செய்தி வந்தது. ஆம், ஜானகி அரசு அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக அவை பெரும்பான்மையை நிரூபித்தால் போதும் என்றார் ஆளுநர் குரானா. அதன் மூலம் ஜானகி அரசு வெற்றி பெறுவதற்கான சூழல் எட்டி பார்த்தது. அந்த வாய்ப்பை பிரகாசப்படுத்தும் வகையில் மத்திய அரசிடமிருந்து அறிவிப்பு ஒன்று வெளியானது. அது எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருதை அறிவித்தது ராஜீவ் அரசு. அது மத்திய அரசு தரும் நல்லெண்ண சமிக்கை என்று நினைத்த ஜானகி தானே நேரில் சென்று பாரத ரத்னா விருதை பெற்று திரும்பினார். அதே உற்சாகத்தோடு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினார். அப்பொழுது திடீர் திருப்பமாக நடிகர் சிவாஜி ஆதரவு எம்எல்ஏக்களான EVKS இளங்கோவன் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்கள் ஜானகிக்கு ஆதரவாக ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வந்தது. அடுத்த அதிரடியாக அதிமுகவின் ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்கள் நெடுஞ்செழியன், பன்ருட்டி ராமச்சந்திரன், திருநாவுக்கரசு உள்ளிட்டோரை பதவி நீக்கம் செய்தார் சபாநாயகர் PH பாண்டியன். ஆம், அப்போது சபாநாயகர் ஜானகியின் பக்கம் இருந்தார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பெரிய அளவில் கலவரம் வெடித்தது. தள்ளுமுள்ளுக்கள், நாற்காலி வீச்சுக்கள், மைக் வீச்சுக்கள் எல்லாம் நடந்தேறின. சட்டமன்றத்தில் ஏற்பட்ட கலவரத்தை அடக்க வால்டர் தேவாரம் தலைமையிலான காவல்துறை சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது. அது சட்டமன்றத்தின் புனிதத்திற்கு ஏற்பட்ட களங்கம் என்ற விமர்சனம் இன்றளவும் நீடிக்கிறது. அந்த வகையில் தமிழக சட்டமன்றத்திற்குள் நிகழ்ந்த முதல் கலவரத்தின் மையப்புள்ளி ஜானகி எம்ஜிஆர் என்பது கவனிக்கத்தக்கது. கலவரங்கள் எல்லாம் அடங்கிய பிறகு சட்டமன்றத்தின் பிரதான வாயில்கள் அடைக்கப்பட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் 99 வாக்குகள் பெற்று ஜானகி எம்ஜிஆர் வெற்றி பெற்று விட்டதாக அறிவித்தார் சபாநாயகர் PH பாண்டியன். அறுதி பெரும்பான்மைக்கு பதிலாக அவை பெரும்பான்மையை நிரூபித்தால் போதும் என்று ஜானகி அரசுக்கு சலுகை காட்டிய ஆளுநரை சட்டமன்றத்தில் நடந்த கலவரம் அதிருப்தியடைய செய்தது. அது அவர் மத்திய அரசுக்கு அனுப்பிய அறிக்கையில் எதிரொலித்தது. ஜானகி தலைமையிலான சிறுபான்மை அரசால் நிலையான நிர்வாகத்தை தர முடியாது என்று ஆளுநர் குரானா கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் ஜானகி அரசை கலைத்தார் குடியரசுத் தலைவர் R. வெங்கட்ராமன். அதன் பிறகு தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. 1989ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட சமயத்தில் எது உண்மையான அதிமுக, யாருக்கு இரட்டை இலை சின்னம் என்ற கேள்வி எழுந்த பொழுது
ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் தேர்தல் ஆணையத்தை அணுகின. நீண்ட நெடிய வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியையும் இரட்டை இலை சின்னத்தையும் முடக்கிய தேர்தல் ஆணையம் ஜானகி அணிக்கு அதிமுக ஜா என்ற பெயரையும் ஜெயலலிதா அணிக்கு அதிமுக ஜே என்ற பெயரையும் கொடுத்தது. கூடவே ஜானகி அணிக்கு ஜோடிப்புறா சின்னத்தையும் ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னத்தையும் ஒதுக்கியது. இதில் ஜோடிப்புறா சின்னத்தை இரட்டை புறா என்று அழைத்துக் கொள்ள தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்றுக் கொண்டார் ஜானகி. 1989 ஆண்டு தேர்தலில் போடி நாயக்கனூரில் ஜெயலலிதா போட்டியிட்டார். ஆட்சியை கைப்பற்றும் கனவுடன் மூப்பனார் தலைமையிலான காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது. கருணாநிதி தலைமையிலான திமுகவும் தீவிரமாக களமிறங்கியிருந்தது. பலத்த போட்டிக்கு பிறகு திமுக வெற்றி பெற்றது. ஜெயலலிதா அணிக்கு 27 இடங்கள் கிடைத்தன. ஜானகி அணி சார்பில் PH பாண்டியன் மட்டும் வென்றார். பிரிந்து கிடந்தால் லாபமில்லை என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தின. அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் 2 அணிகளையும் இணைக்கும் முயற்சிகள் தொடங்கின. நட்பு அரசியல் சூழல், தனது பலவீனம், ஜெயலலிதாவின் பலம் என எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்த்த ஜானகி அதிமுக அணிகள் இணைப்புக்கு சம்மதம் தெரிவித்தார். 1989 ஆண்டு பிப்ரவரியில் அதிமுகவின் 2 அணிகளும் அதிகாரப்பூர்வமாக இணைந்தன. ஒருங்கிணைந்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்பொழுது அதிமுகவின் அதிகாரப்பூர்வ சின்னமான இரட்டை இலையை மீட்க வேண்டிய கட்டம் வந்தது. விவகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு வந்தபோது 2 தரப்பும் தாக்கல் செய்திருந்த மனுக்கள் திரும்ப பெறப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இரட்டை இலை மீண்டும் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுக்கே தரப்பட்டது. அதற்காக ஜானகிக்கு பகிரங்கமாக நன்றி சொன்னார் ஜெயலலிதா. ஆம், ஜானகி மட்டும் தேர்தல் ஆணையத்திடம் மறுப்பு தெரிவித்திருந்தால் இரட்டை இலை கிடைத்திருக்காது. அந்த வகையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு ஜெயலலிதா வந்ததற்கும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் மீட்கப்பட்டதற்கும் பின்னாளில் நடந்த தேர்தல்களில் அதிமுகவும் ஜெயலலிதாவும் வெற்றி பெற்றதற்கும் ஜானகியின் பங்களிப்பு மிக முக்கியமானது. இரட்டை இலை மீட்கப்பட்ட பிறகு நடந்த மருங்காபுரி, மதுரை கிழக்கு இடைத்தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்றது. இந்நிலையில்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தை உலுக்கிய அந்த சர்ச்சைக்குரிய சம்பவம் நடந்தது. தேதி மார்ச் மாதம் 1989 ஆண்டு முதல்வர் கருணாநிதி பட்ஜெட்டை படிக்க எழுந்த பொழுது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பானது. அப்பொழுது நடந்த கலைபரத்தில் முதலமைச்சர் கருணாநிதியின் மூக்கு கண்ணாடி உடைந்ததாகவும் ஜெயலலிதாவின் சேலை இழுத்து கிழிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. தலைவிரி கோலமாக சட்டமன்றத்தில் இருந்து வெளியே வந்தார் ஜெயலலிதா. அடுத்து வந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழகத்தில் வெற்றி கிடைத்தது. ஆனால் இந்திய அளவில் காங்கிரசுக்கு தேவையான இடங்கள் கிடைக்கவில்லை. ராஜீவ் காந்தியால் பிரதமராக முடியவில்லை. தேசிய முன்னணி சார்பில் VP சிங் பிரதமரானார். பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால் காங்கிரஸ் அதிமுக ஆதரவுடன் சந்திரசேகர் பிரதமரானார். விடுதலை புலிகள் ஊடுருவலால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக அறிக்கை வெளியிட்டார் ஜெயலலிதா. சந்திரசேகர் பிரதமராக இருந்தபொழுது சட்டம் ஒழுங்கு என்று காரணம் காட்டி திமுக அரசு கலைக்கப்பட்டது. 1991 தமிழக சட்டமன்றத்திற்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் என்று முடிவானது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்த ராஜீவ் ஸ்ரீபெரும்புதூரில் கொல்லப்பட்டார். அப்பொழுது எழுந்த அனுதாப அலையில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றி பெற்றது. தமிழக முதல்வரானார் ஜெயலலிதா. எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு அதிமுக இயங்க முடியாது என்று ஆருடங்கள் சொல்லப்பட்ட நிலையில் அந்த கட்சியை ஆளுங்கட்சியாகவே ஆக்கியிருந்தார் ஜெயலலிதா. புழக்கத்தில் இருந்த மலிவு விலை மதுவுக்கு தடை உத்தரவு பிறப்பித்து தனது முதலமைச்சர் பணியை தொடங்கினார் ஜெயலலிதா. காவிரி பிரச்சினைக்காக உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் மகாமக விபத்து, வளர்ப்பு மகனின் ஆடம்பர திருமணம் என்று பல கரும்புள்ளிகள் ஜெயலலிதா அரசின் மீது விழுந்தன. 5 ஆண்டு கால ஆட்சியில் நிறைய சர்ச்சைகளை சம்பாதித்திருந்தார் ஜெயலலிதா. முக்கியமாக பல ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அவர் மீதும்
அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீதும் எழுந்திருந்தன. 1996 தேர்தலில் பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி உருவானது. அதை எதிர்த்த மூப்பனார் காங்கிரஸில் இருந்து பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கி திமுகவுடன் அணி அமைத்தார். அந்த அணிக்கு நடிகர் ரஜினிகாந்த் ஆதரவளித்தார். ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். தமிழகத்தை எந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்றார் ரஜினிகாந்த். இறுதியில் அதிமுகவுக்கு தோல்வியே மிஞ்சியது. பர்கூரில் ஜெயலலிதாவே தோற்றார். அதிமுகவுக்கு 4 இடங்களே கிடைத்தன. அதிமுகவின் தேர்தல் வரலாற்றில் இதுதான் ஆகப்பெரிய தோல்வி. கருணாநிதி மீண்டும் முதல்வரானார். அவருடைய அரசு 5 ஆண்டு கால ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த ஊழல்களை தோண்டத் தொடங்கியது. வருமானத்திற்கு மீறிய சொத்து சேர்த்த வழக்கு, பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு, ஸ்பிக் பங்கு விற்பனை வழக்கு, நிலக்கரி ஊழல் வழக்கு, டான்சி வழக்கு, கலர் டிவி ஊழல், சுடுகாட்டு ஊழல் என்று ஏராளமான ஊழல்கள். ஜெயலலிதா கைது செய்யப்பட்டார். சரிவில் இருந்து மீண்டு வருவதற்குள் அவருக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. நிலைமையை சமாளிக்க 1998 மக்களவை தேர்தலில் பாஜக, மதிமுக, பாமக ஆகியவற்றுடன் கூட்டணி அமைத்தார். மொத்தம் 30 இடங்களை அதிமுக அணி வென்றது. வாஜ்பாய் அமைச்சரவையில் அதிமுக இடம் பெற்றது. திடீரென ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் வாஜ்பாய் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை ஜெயலலிதா விலக்கிக் கொண்டார். வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. 1999 ஆண்டு மக்களவை தேர்தலில் காங்கிரசுடன் அணி அமைத்தது அதிமுக. ஆனால் அந்த அணிக்கு வெற்றி கிடைக்கவில்லை. மத்தியில் மீண்டும் வாஜ்பாய் பிரதமரானார். ஜெயலலிதாவுக்கு மீண்டும் ஒரு நெருக்கடியான காலகட்டம். சமாளிக்க வேண்டுமென்றால் தேர்தல் வெற்றி அவசியம் என்று கருதினார் ஜெயலலிதா. அதற்காக மூப்பனாரை நேரில் சென்று சந்தித்தார். விரைவிலேயே அந்த சந்திப்பு கூட்டணியாக மாறியது. பிறகு தமாக, காங்கிரஸ், பாமக, இடதுசாரிகள் ஆகியோர் அதிமுக அணியில் இணைந்தனர். 2001 சட்டமன்ற தேர்தலின் போது அனுமதிக்கப்பட்ட 2 தொகுதிகள் என்பதை தாண்டி 4 இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்தார் ஜெயலலிதா. அதனால் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படவே அவர் தேர்தலில் போட்டியிட இயலாத சூழல். என்றாலும் தேர்தல் முடிவுகள் ஜெயலலிதாவுக்கு சாதகமாகவே வந்தன. 2ஆம் முறையாக முதல்வரானார். பிறகு ஜெயலலிதாவின் பதவி ஏற்புக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வெளியானதை தொடர்ந்து முதல்வர் பதவியிலிருந்து விலகி ஓ பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கினார். 6 மாதங்களில் வழக்குகளில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். ஆண்டிபட்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் முதல்வரானார். ஆலயங்களில் அன்னதான திட்டம், பொடா சட்டம், எஸ்மா, டெஸ்மா, அரசு ஊழியர் பணி நீக்கம் என்று அதிமுக அரசு மீண்டும் சர்ச்சைகளில் சிக்கிக்கொண்டே இருந்தது. 2004 மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் அணி அமைத்தது அதிமுக. அப்பொழுது 40 இடங்களையும் திமுக கூட்டணி கைப்பற்ற அதிமுகவுக்கு பெருந்தோல்வி. பிறகு 2006 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மதிமுக விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி அமைத்தது. அதிமுக தேர்தல் முடிவில் அதிமுக கூட்டணி தோல்வியடைந்தது. அதே சமயம் திமுக மைனாரிட்டி ஆட்சியையே அமைக்க முடிந்தது. அதையே திமுகவின் மீதான விமர்சனமாக முன்வைத்தார் ஜெயலலிதா. 2009 மக்களவை தேர்தலில் வியூகத்தை மாற்றிய ஜெயலலிதா பாமகவையும் இடதுசாரிகளையும் தன் பக்கம் சேர்த்து கொண்டார். அப்பொழுது இலங்கை தமிழர் விவகாரம் உச்சகட்டத்தில் இருந்தது. ராஜீவ் படுகொலைக்கு பிறகு விடுதலை புலிகள், ஈழம் போன்ற விஷயங்களை அறவே ஒதுக்கி வைத்திருந்த ஜெயலலிதா இப்பொழுது ஈழத் தமிழர்கள் பற்றி பேசினார். கடந்த தேர்தலை போல படுமோசமான தோல்வி இல்லை என்றாலும் அதிமுகவுக்கு ஓரளவு வெற்றி கிடைத்தது. அரசியல் நடவடிக்கைகளில் சுணக்கம் காட்டத் தொடங்கினார் ஜெயலலிதா. கொடநாட்டில் ஓய்வெடுக்க தொடங்கினார். 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது அதில் அதிமுக போட்டியிடாது என்று அறிவித்தார். இது கட்சி தொண்டர்களை சோர்வடைய செய்தது. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வானவில் கூட்டணி அவசியம் என்பதை உணர்ந்தார். அதற்காக தேமுதிக, இடதுசாரிகளை உள்ளடக்கிய விரிவான அணியை உருவாக்கினார். அந்த கூட்டணி அபார வெற்றியை பெற்றது. மீண்டும் ஒருமுறை அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தினார் ஜெயலலிதா. திடீரென ஏற்பட்ட மோதல்களால் அதிமுக தேமுதிக கூட்டணி உடைந்தது.
உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது அதிமுக. அதன் பிறகுதான் நாளைய பிரதமர் ஜெயலலிதா என்ற கோஷம் வலுப்பெறத் தொடங்கியது. 2014 மக்களவை தேர்தலின் போது தமிழகம், புதுச்சேரியில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளிலும் அதிமுகவே போட்டியிட்டது. எம்ஜிஆர் எடுக்காத முயற்சி அது. நாளைய பிரதமர் ஜெயலலிதா என்ற கோஷம் தீவிரமாக ஒலித்த அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு 37 இடங்கள் கிடைத்தன. அதன் மூலம் இந்திய மக்களவையில் 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்து அதிமுகவுக்கு கிடைத்தது. என்றாலும் மத்திய அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறுவதற்கான தேவை எழவில்லை. அதே சமயம் மத்திய அரசுடனும் பிரதமர் மோடியுடனும் நல்லுறவு பாராட்டினார் ஜெயலலிதா. புரோட்டோகால்களை எல்லாம் கடந்து பிரதமர் மோடி முதல்வர் ஜெயலலிதாவின் வீட்டிற்கு வந்தது. மக்களவை துணை சபாநாயகர் பொறுப்பு அதிமுகவின் தம்பி துரைக்கு கிடைத்தது என்பதெல்லாம் அதற்கான சாட்சியங்கள். 2014ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை கிடைக்கவே முதல்வர் ஜெயலலிதா பதவி இழந்தார். அவருக்கு பதில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் முதல்வரானார். பிறகு ஜெயலலிதா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவின் மீதான விசாரணையில் தீர்ப்பு ஜெயலலிதாவுக்கு சாதகமாக வரவே மீண்டும் முதல்வரானார் ஜெயலலிதா. அப்பொழுது ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஜெயலலிதா. 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட தயாரானது. கூட்டணி கட்சிகளுக்கும் இரட்டை இலை சின்னத்தையே கொடுத்தார். டிசம்பர் பெருவெள்ளம் அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. பலத்த போட்டியை கொடுத்த திமுக அதிகபட்ச உறுப்பினர்களோடு எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. எல்லாம் சுமூகமாக சென்று கொண்டிருந்த சமயத்தில் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு அன்று உடல்நிலை பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இடைப்பட்ட காலத்தில் அவர் வகித்து வந்த பொறுப்புகள் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வசம் ஒப்படைக்கப்பட்டன. சுமார் 75 நாட்களாக நடந்த தீவிரமான மருத்துவ சிகிச்சைகள் முதல்வரின் உயிரை காப்பாற்றாத நிலையில் 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு அன்று இரவு 11:30 மணிக்கு முதல்வர் மரணமடைந்து விட்டதாக அறிவிப்பு வெளியானது. அத்தோடு அதிமுகவில் ஜெயலலிதா என்கின்ற ஆளுமையின் அதிகாரம் முடிவுக்கு வந்தது.